ஸ்டூடெண்ட்ஸ் எந்த புகைப்படம் பொம்மைக்காக ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டீமன் ஏஞ்சல்ஸ் சண்டை போட்டது கெட்டது என்னைக்கெல்லாம் அழிஞ்சிரும். ஜெயிக்கிறது முக்கியம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த செகண்ட் ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். வந்ததுன்னா ஐபிஎம் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ப்ரோமோ 1 வெளியிட்டாங்கல்ல, அதோட தொடர்ச்சியாக தான் இந்த ப்ரோமோ வெளியே இருக்கு. ப்ரோமோ 1ல் பசங்களெல்லாம் டூருக்கு கூட்டு போக போறோன்ற மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. அங்கே இதுக்கு முன்னாடி சீசன்லாம் நடந்ததுல அதில் பெஸ்ட் மொமெண்ட்டு, அதே மாதிரி கொஞ்சம் சண்டே ஏதாவது வந்ததுன்னா அது, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த ஃபோட்டோஸை வச்சே வந்து டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த ஈவெண்ட்டு என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணோம். கனி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. இதில் பிரச்சனை என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பிக் பாஸ்லாம் பார்த்துருந்தா தான் அந்த ஈவெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ செகண்ட் சீசனில் வந்த ஒரு விஷயம் வருதுன்னா, செகண்ட் சீசன் நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்கோம். அந்த ஈவெண்ட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டராக இருக்க கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் கனி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். கனிக்கு என்னென்ன ஃபோட்டோலாம் வந்ததுன்னு தெரியல. 2-3 ஃபோட்டோவை மட்டும் நமக்கு காமிச்சாங்க. அதாவது ஜாக்லின் பெட்டியை எடுக்காமல் வந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை காமிச்சாங்க. அந்த மாதிரி 2-3 ஃபோட்டோவை நமக்கு காமிச்சாங்க. அது எல்லாத்த பற்றின ஸ்டோரியும் சொல்லிட்டாங்க கனி இன்னும் சில டீச்சர்ஸை சேர்ந்து சொல்லியிருப்பாங்க போல. பசங்க எல்லா ஸ்டோரியும் கேட்டுட்டாங்கல்ல. இதில் எந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. முதல்ல அரோரா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அரோரா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, பொம்மை டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 9 மணி நேரம் ஒருத்தங்க வெயிட் பண்ணி, அதாவது அந்த டாஸ்கில் ஜெயிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சட்டுன்னு சத்தியமாக சொல்கிறேன், என்ன பொம்மை டாஸ்க்குன்னே எனக்கு தெரிலங்க. பொம்மை டாஸ்கில் பவித்ரா ஜனனியை வச்சு ஒரு இஷ்யூ போச்சு, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை தாண்டி இவங்க பொம்மை டாஸ்க்குன்னு எதை மீன் பண்ணுறாங்க? அதே மாதிரி விக்ரமன்லாம் வந்த டைம் வந்து தனலட்சுமியா அவங்களாம் வந்த டைம் கூட பொம்மை டாஸ்கில் ஏதோ பிரச்சனை நடந்தது. ஆனால் எக்ஸாக்டாக அரோரா என்ன சொல்கிறாங்க, 9 மணி நேரம் யார் வெயிட் பண்ணா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, சுத்தமாக எனக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு என்ன சீசனில் நடந்தது, எந்த சம்பவம் அப்படின்றது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அரோரா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கானா வினோத் வராரு. அவரும் இதே விஷயத்த தான் சொல்றாரு. எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, தமிழ் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அடுத்ததா விக்ரம் வராரு. விக்ரமை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டான், நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவன், அதாவது இந்த விக்ரம் ரொம்ப நல்லவனா நினைச்சுக்கிறான். ஆனா 1ஆம் நம்பர் சைக்கோங்க இவன். ஏற்கனவே நான் ஒரு டாஸ்கில் சபரி சைக்கோத்தனமாக நடந்துக்கிட்டதுக்கு சைக்கோ சபரின்னு சொல்லியிருப்பேன். பட் சபரி கூட வந்து அந்த டாஸ்கில் தான் அப்படி தப்பு பண்ணாரு. மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சபரி வந்து ஃபேக்கு தான், ஆனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இந்த விக்ரம் வந்து ரொம்ப வன்மம் காட்டுறாங்க. இந்த ரொம்ப ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் பேசுகிற எல்லாமே எனக்கு கடுப்பாக தான் இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிடுறான், காமெடின்னு சொல்கிறாங்க. சரி, நீ அந்த பண்ணுறதுன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் பண்ணுடா, ஏன்டா பார்வதி கிட்ட மட்டும் பண்ணுற? அதாவது ஆம்பளையா தைரியமாக எல்லாருக்கிட்டையும் பண்ணு. எவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டில். பிரஜின் கிட்ட இந்த விஷயத்த பண்ண, சாண்ட்ரா கிட்ட இந்த விஷயத்த பண்ண, ஏன் அவங்க கிட்டலாம் வந்து அடக்கி வாசிக்கிற, பார்வதி நான் மட்டும் இஷ்டத்துக்கு பண்ணுறேன்? அதாவது ஒன்றும் இல்லைங்க, மாசத்துக்கு ஒரு தடவை வர பிரச்சனை தானே, இதை போய் இப்படி பண்றாங்களே. அமித்தும் அப்படி பேசுறாருங்க. அமித்லாம் பக்கா ஜென்டில்மேன் நான் நினைச்சேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சேன். அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தைலாம் வந்திருக்கவே கூடாது. அது எவ்வளவு தப்பான விஷயம் தெரியுமா? இதை தாண்டி இந்த விக்ரம் இருக்கான்ல, நான் உருவக்கேலி பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன். இந்த விக்ரம் இருக்கான்ல, 3 வாட்டி அழுதுட்டாங்க. 3 வாட்டி அழுதா நடிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. அதே மாதிரி அந்த வேலையை அவங்க தான் பண்ணணும். ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதிக்கு பிஆர் வேலையை பார்க்குறியான்னு கேட்பாங்க. பார்வதி மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்தால் பரவாயில்லையான்னு கேட்பாங்க. லாஜிக்கே இல்லாமல் பேசுவாங்க நம்ம ஆளுங்களும். சரி, அதை விட்டுருங்க. இந்த விக்ரம் இவனை ரொம்ப நல்லவனா நினச்சிக்கிறான். நினச்சிட்டு அந்த டெவில் டாஸ்கில் வந்து டெவில்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அதெல்லாம் சாதாரண சண்டை, எல்லா டாஸ்க்லையும் சண்டை போட்டுப்பாங்க. ஆக்சுவலாக தர்ஷிகா, தீபக்கு, ஜாக்லின், சௌந்தர்யான்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் டெவிலாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்திருக்கும். அந்த கிளாஷில் வந்து டெவிலாக இருக்கவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு கனி சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாம், கெட்டவங்களா இருந்தா என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும். அதாவது நல்லவங்கள கெட்டவங்களால ஜெயிக்கவே முடியாது, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க அப்படின்னு யாரை இவன் சொல்றான்னா, பார்வதியை மீன் பண்ணி சொல்றானா. டே, நீயே கெட்டவன் தான்டா, நீயே சைக்கோ தான், நீயே வந்து ஒரு டெவில் எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்க. இவன் என்னமோ இவனை ஏஞ்சல் மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு பிடிச்சதுன்னா சபரி சொன்னது. சபரி என்ன சொன்னார்னா, நான் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது சபரி தள்ளி விட்டார்ல அந்த போட்டோ வருது, இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி ஜெயிக்கிறோன்றது தான் முக்கியம். நான் தப்பு பண்ணிட்டேன்றதை இந்த இடத்துல ஏத்துக்கிட்டாரு. சபரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சொல்றேன், விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் பார்க்க முடியுது. ஏன்னா பார்வதி இவனுங்களா டார்கெட் பண்ணும் போதும் கொஞ்சம் இவ்வளவு போக வேணான்றத சபரி தான் சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.